ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ட்ரேடிங் வித் சார்ட்டில் பைன் ஸ்கிரிப்டை எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பைன் ஸ்கிரிப்ட் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். பைன் ஸ்கிரிப்ட் என்பது ட்ரேடிங்கோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ட்ரேடருக்கு அவர்களுடைய ஓன் இண்டிகேட்டர்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அல்லது லைப்ரரிஸை க்ரியேட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் உள்ள சர்வரோட ரன் பண்ணுறதுக்கு உதவுது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் வியூ பில்ட்-இன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பைன் ஸ்கிரிப்டில் தான் எழுதப்பட்டுள்ளது. பைன் ஸ்கிரிப்ட் க்ளவுட் பேஸ்டு, எனவே இது கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. ட்ரேடிங் வித் சார்ட்டில் பைன் ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுக்கு முதல்ல ட்ரேடிங்கில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆன பிறகு நீங்கள் ட்ரேடிங்கோட மெயின் இன்டர்ஃபேஸு, அதாவது மெயின் பேஜுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். இங்கிருந்து ஏதாவது ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருந்தோ அல்லது சர்ச் பாக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக் நேமை என்ட்ரு பண்ணி அது மூலமாகவோ அல்லது கீழே தெரிகிற வியூ ஃபுல் சார்ட் வியூங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நியூ டேபை ஓப்பன் ஆகி நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கு சார்ட்டாக இங்கே தெரியும். இங்கே கிடைக்கிற பாட்டம் ஸ்க்ரீனில் பல மெனுக்களுடன் ஒரு பேனல் தெரியும். இதில் நீங்கள் பைன் எடிட்டர் அப்படிங்கிற மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் கடைசியாக திறந்த பைன் ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். இது நமக்கு தேவையில்லைங்கிறதுனால இதை நம்ம இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். பைன் ஸ்கிரிப்டில் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதலாம், அல்லது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் அதை கூட இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் மூவிங் ஆவரேஜுங்கிற ஸ்கிரிப்ட் என்னென்ன இருக்குது அதை நான் இங்கே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பைன் ஸ்கிரிப்டை எடிட்டரில் பேஸ்ட் பண்ண பிறகு எடிட்டரோட மேல்புறத்தில் உள்ள ஆட் டு சார்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கம்பைல் ஆகி சார்ட்டில் அப்ளை பண்ணலாம். இப்போது சார்ட்டில் சிம்பிள் மூவிங் ஆகிற ஆவரேஜை நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபியூச்சர் யூஸுக்காக நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த மேலே தெரிகிற சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கிடைக்கிற விண்டோவில் ஏதாவது உங்களுக்கு வேண்டிய நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கிரிப்ட் இந்த சிம்பிள் மூவ் ஆவரேஜுங்கிற நேமில் சேவ் ஆயிடுச்சு. நீங்கள் இதை ரிமூவ் பண்ண விரும்புனீங்கன்னா இங்கே மேலே தெரிகிற ஓப்பனுங்கிற கிளிக் பண்ணிவிட்டு மை ஸ்கிரிப்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணி இங்கே இதை ரிமூவ்ங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. இப்போ இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு பெர்சனலுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜை இங்கே கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.